மகிமை பிரசன்னம், தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. எல்லா பிரசன்னம் தேவன் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரச்சாரமாக உயர்த்தி, ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்ல போறோம். இந்த ஸ்தோத்திரம் உயிரை காப்பாத்து. நம்ம 1000 பாட்டு பாடலாம், ஆனா ஸ்தோத்திரம் தான் உயிரை காப்பாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை சொல்லும் பொழுது சாத்தம் நடுங்குகிறதா? ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை பயன்படுத்தும் பொழுது வியாதி சுகமடைகிறது. ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை பயன்படுத்தும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய செய்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உங்களை சாதத்தோடு கர்த்தர் பெரிய செய்கிறார். நம் மகத்துவமுள்ள வல்லமை, நம் மகிமையுள்ள அபிஷேகம் நமக்கு கடந்து வந்திருக்கிறது, கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய பிரசன்னம் நிறைகிறது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். நாம் நிற்பதும் ஹல்லேலூயா. அடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை தான். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய ஸ்ட்ரென்த் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் வெறும் மாயை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோம். நான் நிற்பதன் மூலமாக தேவன் நான் முதல் வாழ்வதை சுருமுதல் இருப்பதற்கிறது. நான் நிற்பதன் மூலமாக நான் முதல் வாழ்வதை சுருமுதல் இருப்பதற்கிறது. தேவன்
நம்மளாம் உட்காரும். 10 நிமிஷம் வார்த்தை தியானிச்சு திரும்ப ஜெபிக்க போகிறேன். ப்ளீஸ் பி சிட்டட், ப்ளீஸ் சிட் டவுன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். இப்போ தள்ளி வந்துடும், ஃப்ரெண்ட்ல நல்ல கேப் இருக்குது, தள்ளி வந்துடுமா சிஸ்டம், தள்ளி வந்துடும் ப்ளீஸ், தள்ளி வந்துடும், தள்ளி வந்துடுங்க. வரவங்க பேக்கில் உட்காருவாங்க, கொஞ்சம் பண்ணி தள்ளி வந்துடுங்க. நீங்கள் ஃப்ரெண்டில் வந்துடுங்க, எல்லாத்தையுமே வந்துடலாம், எங்கெல்லாம் உட்காரலாம். பெஸ்ட் குட் சாய்ஸ். தள்ளி வந்துடுங்க, தள்ளி ப்ளீஸ். ஏன்னா பேக்கில் என்ன மட்டும் வருவாங்க, அதனால் உட்கார ஈஸியாக, ஃபில்டர் தள்ளி வந்தால் ஈஸியாக. எல்லோரும் அந்த குறிப்பிட்ட இடத்த வரை கட்டி பிடிச்சிப்பாங்க, நம்ம தள்ளி வந்துருங்க. அதில் கத்த நல்ல ராமேன். எத்தனை பேர் ராமேன் சொல்கிறீங்க? கரங்களை உற்சாகமாக உயர்த்தி இந்த வருஷம் போது சபைக்கு வந்தீங்க, ஒரு நன்றி சொல்கிறேன். கத்தரை ஸ்தோத்திரம், கத்தரை வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா. மேலே உயர்த்தி சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு வார்த்தை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதாவது பைபிள் முக்கியமான நபர் தானியேல். கர்த்தரை ஸ்தோத்திரம். தானியேல். அல்லேலூயா. அதாவது தானியேல் ஜெபித்து வெற்றி பெற்றவர் தானியேல். அல்லேலூயா. ஜெபத்தில் ஜெயம் பெற்றவர் தானியேல், உயர்த்தப்பட்டவர். இன்னைக்கு தலைப்பு ஜெயித்த தானியேல், ஜெபித்த தானியேல், தேவாவை பெற்ற தானியேல். ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிச்சுக்கணும். ஜெபித்த தானியேல், ஜெயம் பெற்ற தானியேல், தேவாவை பெற்ற தானியேல். 3 காரியம் 10 நிமிஷம் செய்யணும். அவையில் சொல்லுவேன். பேச முடியும். திரும்ப சொல்கிறேன். ஜெபித்த தானியேல், ஜெயித்த தானியேல், தேவாவை பெற்ற 3 காரியத்தை சுருக்கமாக சொல்லி உங்களுக்கு நாம் ஜெபிக்க போகிற. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அப்போ உங்களால் சாதனை பண்ண முடியுமா? நீங்களே ஜெயிக்க முடியும். ஜெபத்தின் மூலமாக சாதனை படைக்க முடியும். கர்த்தருக்கு ஏற்ற பார்த்து விட முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஜெபித்த தானியேல், ஜெயித்த தானியேல், தேவாவை பெற்ற தானியேல். கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கலாம். முதலாவதாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும். 5:11 வாசிப்போம். தேவனை ஸ்தோத்திரம். தானியேல் 5:11 எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமா வாசிக்கிறோம். தானியேல். உம்முடைய ராஜ்யத்திலே, நல்லா உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், ஒரு ஆள் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதில சொல்லுமா, உம்முடைய ராஜ்யத்துல எத்தனை புருஷன் இருக்கிறாங்க? குறிப்பா யாரை சொல்லப்படுது? தானியேலை பற்றி. இங்க ஒரு புருஷன் இருக்கிறான். அதில சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். எத்தனை மனுஷன் இருக்கிறாங்க ராஜ்யத்தில், அந்த பாபிலோன் ராஜ்யத்தில்? ஆனால் தானியேலை பற்றி பேசப்படுகிறது. தானியேல் வசனம் வாசிக்கும். இங்கே ஒரு புருஷன் இருக்கிறான். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அந்த புருஷன் நீங்களா கர்த்தர் மாற்றப்படுறாரு. உங்களுக்கு எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், இங்க ஒரு புருஷன் இருக்கிற. கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கிறபடி வாசிக்கலாம். அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய என்ன இருக்குது? பரிசுத்தருடைய ஆவி இருக்குது. அதில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஜெபத்து அல்லேலூயா. நீ பெற்ற அபிஷேகத்தை மொத்தம் பயணம் போற. கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுவாசிங்க? விழுப்புரம் அபிஷேகத்தை மொத்தம் பயணம் போற. கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்யப்படுறாரு. அதான் வசனம் வாசிக்கிறோம். தேவாவியானக்குள் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உற்சாகம் உயர்த்தி. தேவாவை பெற்ற மனுஷன் தானியேல். ஆண்டவருக்கு மகிமை. தரிசனம் பெற்ற மனுஷன் தானியேல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்க வசனம் வாசம். இங்க ஒரு புருஷன் இருக்கிறான். உங்களே தேவனுடைய ஆவி இருக்கிறது.
அந்த ஆவி உனக்குள்ள இருக்குதா? என்ன ஆவி தெரியுமா? கெட்டு போன ஆவி இல்ல, பரிசுத்த ஆவி உள்ள இருக்குது. இந்த பரிசுத்த ஆவி உள்ள வந்துட்டாலே தரிசனம் உண்டாயிருக்கும், வெளிப்பாடு உண்டாயிருக்கும். கர்த்தர் மகிமைப்படுவாரு, கர்த்தர் வெளிப்படுவாரு, கர்த்தர் கிரியை செய்வாரு. இங்க ஒரு புருஷன் இருக்கிற அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது. The spirit of God அங்க உள்ள இருக்குது. அதெல்லாம் சொல்லுங்க, தானியேலே யாரும் மேற்கொள்ள முடியல, யாரும் ஜெயிக்க முடியல, தேவனுடைய வல்லமை இறங்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா பயப்படுறான், அரசாங்கம் பயப்படுது, மக்கள் பயப்படுறாங்க. என்ன காரணம்? அவருக்குள்ள இருக்கு தேவனுடைய ஆவி உள்ள இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயம் தேவனுடைய உனக்குள்ள இருந்தா உன்னை பார்த்து உலகம் பயப்படும். பயப்படுமா? மந்திரம் பயப்படும், தந்திரம் பயப்படும், விசுவாசம் பயப்படும், மனுஷன் பயப்படுவான். ஆண்டவருக்கு பயம் கொடுக்கிறோம். யார் என்ன பண்ணாலும் அவங்க பயந்தே தீர்வார்கள், தோற்றே போவார்கள், பின்னர் எழுப்புவாங்க. உனக்கு தேவனுடைய ஆவி இருக்குது. அந்த ஆவி தான் தேவனுடைய அபிஷேகத்தை உனக்குள்ள இருக்குது. தானியேலே உன்னை அசைக்க முடியாது. ஆண்டவருக்கு மகிமை. தானியேலை அசைக்க முடியாது. எத்தனை போராட்டம் ஏற்படுது அவருக்கு அந்த ஊருக்குள்ளாக பாரத தேசத்தில் தானியேலை மேற்கொள்ள முடியவில்லை. என்ன காரணம்? கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள வந்து இறங்கிற்று. அல்லேலூயா. கரங்களை வைக்காம சொல்லுவோம், என்ன உற்சாகத்தோடும் இந்த உலகத்தை ஜெயிக்க மேற்கொள்ளுக்கு தேவனுடைய ஆவி தேவைப்படுகிறது. அபிஷேகம் கூட இருந்தா தான் உலகத்தையே நீ மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம். தானியேலுக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவனுடைய ஆவி. அங்க ஒரு பெரிய தரிசனம் பார்க்கிற ராஜா, யாரும் சொல்ல தெரியல. தானியேலை கூப்பிடு, அவன் சொல்லுவான். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒரு நாமத்தை வல்லமை வச்சிருக்கிறாரு. என்ன பேசுறியோ கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பாரு. என்ன சொல்றியோ தேவன் நிறைவேற்றி முடிப்பாரு. என்ன வாக்கு தேவன் நிறைவேற்றி முடிப்பாரு. ஒரு நாவலை கர்த்தருடைய ஆவி நிச்சயமா இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன். எதுக்கு நாம பிரச்சனை தெரியுமா? சாப்பிட்றதுக்கு மட்டுமல்ல, ஒரு நாமத்தை உயர்த்த, நாமத்தை பயன்படுத்த நாமத்தை படைச்சிருக்கிறார். நாவுக்குள்ள தேவனுடைய ஆவி இறங்கும் உள்ளது. தேவ நாமத்தை பயன்படுத்துவேன், தரிசனம் சொல்லுவேன், சத்துரை மேற்கொள்ளுவேன், ராஜ்யத்தை மேற்கொள்ளுவேன், உலகத்தை மேற்கொள்ளுவேன், எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கையை தட்டி ஆமென் சொல்லுவோம் உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேலுக்குள்ளே தேவனாய் இறங்கினார். எல்லாம் பயப்படுது. பெரிய அரசாங்கம் பாபிலோன் ராஜ்யமே தானியேலை பார்த்து பயப்படுகிறது. என்ன காரணப்பா? பெரிய படிச்சதா இருந்தா கூட உள்ள தேவனுடைய ஆவி இருந்துச்சுப்பா. அதான் எல்லாம் பயப்படுறான். தரிவராஜா பயப்படுறான். அங்க இருக்க சராக்காரம் பயப்படுறாங்க. என்ன கிட்ட தரிசனம் வெளிப்படுது. ராஜா சொப்பனம் பார்க்கிறான். யார் சொல்ல தெரியல. தானியேலை கூப்பிடு, அவன் தான் தரிசனம் பெற்றவன். ஆமென் சொல்லுங்க. நீ இருக்கிற எல்லா விதமான எல்லா ஆசீர்வாதத்தை விட நீ பெற்ற அபிஷேகம் தாங்க விலையேற பெற்றது. நீ பெற்ற வல்லமை தான் விலையேற பெற்றது. விலை கொடுத்து வாங்க முடியாது மிகப்பெரிய வல்லமை நீ பெற்றுக் கொண்டு இருக்கிறேன். நாவினுக்குள்ள இறங்கிச்சே இருக்கு. அந்த ஆவிஷம் இறங்கிட்டா உலகத்தையே மேற்கொள்ள முடியும், ராஜ்யங்களை மேற்கொள்ள முடியும், சத்துருக்களை அழித்து வெளியே வர முடியும். கர்த்தர் பெரிய செய்வாரா? எத்தனை ஆமென் சொல்லுங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை உள்ளக்குள்ள இறங்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் பெரிய செய்வாராம். 2024 பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் மகத்துவமுள்ள பாத்திரம் தேவன் நிற்க வைக்க போறார். எத்தனை சத்தின் ஆண்டுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டியும் 2026 நீ சப்போஸ் தேவன் இறங்கிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு பாதையில கர்த்தர் இறங்கி வருவாரு. கர்த்தர் இறங்கி வருவாரு. ஹல்லேலூயா. 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 சத்தமா சொல்லுங்க பிரபலம். தேவன் இறங்கிட்டே இருக்கும். இந்த மோச வேளையிலே கர்த்தர் வந்து கிடக்கும் பரலோக அபிஷேகத்துடைய பரிசுத்த வல்லமை, பரிசுத்த மகிமை, பரிசுத்த கிருபை உங்கள் இறங்கிட்டே இருக்கு. கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரு. The Spirit of God. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இறங்கிச்சிருக்கிறாரு. உன் தசை இறங்கிச்சிருக்கிறாரு. உனக்குள் இறங்கிச்சிருக்கிறாரு. ஜபத்துல நீங்க பாக்கியவதியா இருக்கு. ஆமென் சொல்லுவோம். பல மக்கள் சொன்ன ஜபத்தை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேரை காணுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதை பற்றி கவலையில் எனக்கு வந்தீங்களா பாக்கியவாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? 2024 நீ பிரவேசிக்கணும்னா உங்களுக்கு வல்லமை தேவைப்படும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நீ வல்லமை வாழ முடியும். தானியேலை ஏற்ற மேற்கொள்ள முடியல யாருமே அங்கே பாபிலோன் தேசத்துல. படிச்சு மட்டுமல்ல, பட்டதாரி மட்டுமல்ல, தேவாவி உள்ள இருந்துச்சு. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். எத்தனை சோழ தானியேலுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் மேற்கொள்ளவே முடியல. கர்த்தர் ஜெயிக்க வச்சார். இன்னைக்கு நான் விசுவாசிக்க வாழ்க்கையில் நீங்க உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க,
எந்த மந்திரத்தையும் ஜெயிக்க கொஞ்சம் அபிஷேகம் இருந்தா போதும், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க, ஜெயிச்சு கொண்டே போவீங்க, வெற்றி பெற்று வருவீங்க. கர்த்தர் பலத்தை கொடுப்பாரு உங்களுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பெரிய செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எச்சா கீழே உட்காரு. ஹல்லேலூயா. பாப்பா கீழே உட்காருமா. தம்பி கீழே உட்காரு. கீழே உட்காரு, கீழே உட்காரு. எஸ் சார் கீழே உட்காரு. ப்ளீஸ் சிட் டவுன். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் பெரிய செய்வார். தேவாவை பற்றி தானியேல் குறித்து வாசிக்கிறோம். வாசிக்க தானியேல் 5:11 திரும்ப வாசிக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்திலே, அல்லேலூயா, எந்த ராஜ்யமா இருக்கட்டும், எந்த தேசமா இருக்கட்டும், தேவாவை பற்றி நீ தான் எங்க போனாலும் ஜெயிக்க முடியும். எந்த தேசமா இருக்கட்டும், எனி கண்ட்ரி, எனி பிளேசஸ், அல்லேலூயா, எந்த பிரதேசம் எங்கெல்லாம் போறியோ நீ தான் ஜெயம் பெற முடியும். தேவ ஆவி இருக்கிறது, தேவ வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் உண்மை நம்புறீங்க சிஸ்டர்? நம்புறீங்க பிரதர்? சொல்லுங்க. சும்மா வாழ முடியாது உலகத்துல, கிறிஸ்து பேச்சு வாழ முடியாது. கிறிஸ்து மகிமனுக்குள்ள இருக்குது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தானே தொடவே முடியல, தானே டச் பண்ண முடியல. தானியேலுக்கு பெரிய வல்லம் உள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. இங்க ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ள தேவ ஆவி இருக்கிறது. The spirit of God inside, தேவாய் உள்ள இருக்குது பிரதர். நான் உனக்குள்ள வந்துச்சாலுமே உன் முடிவு அசைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முடிவு பிடிக்க முடியாது. உன் தலைமைக்கு வல்லமைக்கு முன்பாக யாரும் சமமாக முடியாது. சத்தமா சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு உயர்ந்த வல்லமை, உயர்ந்த பொக்கிஷம், உயர்ந்த மகிமை உனக்குள் இறங்கி வருகிறது. தேவச்சனமே, உன் நிலைமையை பிரபலப்படுத்தி உனக்கு அபிஷேகத்தை பார், வல்லமையை பார், திருமகளை பார், மரங்களை பார். ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் பெரிய செய்வாரா? கரங்களை போய் சொல்லுவோமா? அவர் என்ன தேவனுடைய ஆவி இருந்துச்சு பிரதர். டச் பண்ண முடியல தானியேல. அவன் குற்றம் சுமத்துறாங்க, அவன் குறை சொல்றாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. தானியேல் ஏன் தெரியுமா? தேவ ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சுமா. அந்த ஆவி அவனுக்குள்ள வந்துட்டா இதை நம்ம வெற்றி பெறுவேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உன்னால் ஜெயிக்க முடியுமா? உன்னால் ஓட முடியுமா? உன்னால் மேற்கொள்ள முடியுமா? நிச்சயம் முடியும். இயேசுவின் நாமத்தில் நான் இன்றைக்கு விசுவாசி கை வைக்கிறேன். அதில் சொல்லுமா? அந்த புருஷன் நீங்க தான் மாறணும். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு போறேன், தோத்திரம் பண்றேன், இந்த கதையே வேணாம். அது கடைசி மூச்சு அடக்கிற வரைக்கும் எனக்கு தேவ வல்லமை இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. எலிசா மறிச்சு போய் ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த பாடியில கும்பிட்டு ஒரு பாடியை விற்கிறாங்க. எலுப்பட்ட மாத்திர பாடியை உட்காந்துச்சு. அதில் சொல்லுமா? அப்ப நான் விசுவாசி சத்தாவோட வல்லமை சாவாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ சத்தாவோட வல்லமை சாவாது, உன் கருமை சாவாது, உன் அபிஷேகம் சாகாது. கர்த்தர் நிரப்புவாரு. அதில் சொல்லுங்க. சரீரம் செத்து போனா கூட உள்ள இருக்க வல்லமை சாகாது, உள்ள இருக்க அபிஷேகம் சாகாது, உள்ள இருக்க கருமை சாகாது, உள்ள இருக்க வழங்கம் சாகாது. கர்த்தர் நடத்த வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பொருளை அழிக்கலாம், ஒரு சொத்தை அழிக்கலாம், ஜபத்தை அழிக்க முடியாது. அல்லேலூயா. அபிஷேகத்தை அழிக்க முடியாது. உனக்கு தேவாவி இருக்கு நிச்சயம். எல்லாவற்றையும் 2026 ஒரு ஓட்டம் மிக சிறப்பாக இருக்க போகுது. எத்தனை வந்து அத்தனை பிள்ளைகளுமே கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க போறீங்க. கர்த்தர் நாமத்தில் ஓட போறீங்க. கர்த்தருக்காக ஒழுங்க போறீங்க. இன்னும் முழுக்க வல்லமையா செய்ய போறீங்க. 2026 கர்த்தர் ஒன்று வல்லமையை பயன்படுத்த போறாரு. குடும்பத்துல ஆசீர்வாதம், தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதம், நீ போன ஊழியத்துல ஆசீர்வாதம் கர்த்தர் நிச்சயமா பெரிய செய்ய போறாரு. இந்த மகத்துவமுள்ள அபிஷேகத்தில் வல்லமை உங்க தலைமையில இறங்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய செய்வாரா? தேவாவை பற்றி தானியேல் குறித்து வசனம் வாசித்தோம். அடுத்தது ஜெபித்த தானியேல் வாசிக்கலாம். அதே தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். 6:10 தானியேல் வாசிக்கலாம். சத்தார்த்தே தானியேல் 6:10 வாசிப்போம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு, அந்த பத்திரம் அதில் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பத்திரம்? வீட்டு பத்திரமா, நிலப்பத்திரமா, மரண பத்திரம், மரண உயிர். தானியேல் சிங்கத்தில் போடப்பட்டு மறிக்கணும்னு சொல்லி ராஜாவுடைய சைன் போட்டாச்சு. சைன் போட்டாச்சு. அதில் ராஜா சைன் போட்டுட்டான். கிளி போட்டுருங்க, செத்து போட்டோம். ஏன்னா தானியேல் யார் தான் வணங்கினாரு? தானியேல் யாரை கும்பிட்டாரு? யாரை கும்பிட்டாரு?
தெய்வத்தை தேசம் கும்பிட்டார், கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏதோ கும்பிட்டார். யாருக்கு பிடிக்கல? ராஜாக்கிற மக்களுக்கு பிடிக்கல. அவன் சட்டம் என்னன்னா ராஜா தொட்டு கும்பிடணும், காலில் விழணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் முடிவு பண்ணாங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அது ராஜா தானியல் ஒத்து போகவே இல்லை. சொன்னா என் தெய்வத்தை ஆராதிப்ப, கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு மாசம் டைம் கொடுத்தான் தானியலுக்கு. அது இல்லையா? அந்த ஒரு மாசம் கீழ்ப்படியவே இல்லை. வீட்டுக்கு போறான், முட்டி போடுறான், ஜோம் பண்றான், முட்டி போடுறான், ஜோம் பண்றான். எல்லாரும் பாக்குறாங்க. ராஜாவே இந்த ஊரே கீழ்ப்படி, யாருக்கு கீழ்ப்படிய மாட்டான் சொல்லுவாங்க. ஊரோட ஒத்து போகணும்னு சொல்லுவாங்க. ஒத்து போக முடியுமா நம்மளாம்? அதையே சொல்லுங்க பார்க்கலாம். அதான் ஒத்து போகவே இல்லை. என்ன செய்யலாம்? வழக்கம்போது ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். 3 காலையில் ஜெபிக்கிறான், மதியம் ஜெபிக்கிறான், சாயங்காலம் ஜெபிக்கிறான், இரவு ஜெபிக்கிறான், ஜோம் பண்ணிட்டே இருக்கிறான். சட்டத்தை பார்க்கிறான். தானியேலே இசைக்கு போய் பீஸா மறிக்கப்பட சொல்லி சட்டம் போடப்பட்டது, ஏற்றப்பட்டது, எழுதப்பட்டது, உயிர் போடப்பட்டது. இதை பார்த்த தானியேல் கொஞ்சம் அசந்து போகவே இல்லை. அசராதபடிக்கு நிற்கிறான். விசுவாசியே, எத்தனை சோதனை வந்தாலும் சொல்லு, நான் செய்து போக மாட்டேன். அசையாமல் இருப்ப ஆண்டவருக்காக, தேவனுக்காக இருப்பேன். வார்த்தையை காப்பாற்றும், வசனங்களை காப்பாற்றும், சபையை காப்பாற்றும், அபிஷேகத்தை காப்பாற்றும், ஊழியரை காப்பாற்றும். ஹல்லேலூயா. நாங்கள் சொல்லுவோம், கர்த்தர் கிரியை செய்வார் நம்ப மாத்திரம். கரங்களின் வார்த்தையை கேட்கும்போது இன்னும் உற்சாகம் அடையணும், இன்னும் பலப்படணும், இன்னும் தேவனுக்காக எழுமணும். இந்த விசுவாச நம்பிக்கை கொஞ்சமா இருக்கும். இந்த ஆண்டு முடிந்து ஹல்லேலூயா 26 கால வைக்கும் போது உங்களுடைய பலம் சபனா பல மடங்கு உயர்ந்திருக்கணும், பல மடங்கு பலமா இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் விசுவாசிக்கும் அத்தனை பேரும் 2026 பலமாண்டு சாட்சி அளிக்க போறீங்க, பலமா சாட்சி கொடுக்க போறீங்க. எத்தனை சோதனைகள், எத்தனை கஷ்டங்கள் மேற்கொள்ள முடியாது, அழிக்க முடியாது, அசைக்க முடியாது, தொடர முடியாது. எப்படி கடவுள் இறங்கிட்டது? ஜெபிக்க தானியேல் சுபிக்கிறோம். தானியேல் வந்தால் இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் he knows everything for documents. அல்லேலூயா சொல்லுவோம். praise the Lord. எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. உயிர் போகுது, சிங்கம் கட்சி கட்சி சாவடிக்க போது, எல்லா மேலும் தெரிஞ்சு போச்சு. ஆனா ஜபத்தை விட்டானா? அவன் முழங்கால விட்டானா? சொல்லுங்க. praise the Lord. நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ அந்த பக்கம் வீட்டுக்கு போகாதீங்க, அச்சு கொண்டு வாங்க, அந்த பக்கம் போவே மாட்டோம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு praise the Lord. அனுப்பது யார் பிரதர்? ஒண்ணு அனுப்பது யார்? ஊழியத்துக்கு கர்த்தர் அனுப்புகிறார். எத்தனை சிங்கம் குறிக்கிடும், எத்தனை கரடி குறிக்கிடும், உன்னை மேற்கொள்ள முடியாது. கொண்டு போய் சேர்க்க போது அவனுடைய வேலை தான். எப்ப ரட்சிக்கப்பட்டியோ கொண்டு போய் சேர்க்க போது கர்த்தருடைய வேலை தான். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பின்வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நல்ல மகிழ்ச்சியோடு இந்த வார்த்தை கேட்டு உற்சாகமா இருக்காங்க. அல்லேலூயா. ஜெபித்த தானியேலோட வாழ்க்கையை பார்க்கிற அந்த பட்டத்தை கையெழுத்து வைக்கப்பட்டு என்று அறிந்த போதிலும் he knows everything for documents. அறிந்த போதிலும் என்ன செய்யல? ஐயோ ராஜா கதை விழுந்தெல்லாம் போய் காப்பாற்றப்பட்டான் நினைக்கல. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே. முடிவெடுத்து நான் பிரதர் அரசாங்கம் என்னை காப்பாற்றாது, என் ஆண்டவனை காப்பாற்றுவார். ஐஸ்வரா டாக்குமெண்ட்டுக்கு ஓர வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. எல்லாம் அரசாங்கமே பார்த்துருக்குது. இவன் சிங்கிக்கு போயிடுவான், தானியேலு இவன் ஜபெல்லாம் போயிடுவான், இவன் செத்துருவான், பீஸ் ஆயிடுவான், சிங்கம் கட்சி சாப்பிடுறேன்னு எல்லாம் பார்த்துருக்கிறாங்க. He knows Daniel for God. Hallelujah. தானியேலுக்கு தெரியும் என் தேவன் சிங்கத்தை வாங்கி தப்பிவிக்க வல்லவராக இருக்கார் என்று விசுவாசம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சுற்றி எத்தனை கஷ்டம் இருந்தாலும் நீ சொல்லி என் தேவன் எல்லாவற்றும் தப்பிவிக்க வல்லவராக இருந்தால் இன்னும் வெறுக்கப்பட 2026 நான் மகிழ்ச்சி அடைய போறேன். கர்த்தரை உயர்த்தி காண்பிக்கப்பட சொல்லி எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஒரு கையை தட்டி அழியா சத்தத்தை உயர்த்தி praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஜெபிக்கிறான். மூன்று வேளையும் ஜெபிக்கிறான். Don't miss the prayer. Continue the prayer. தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். அதெல்லாம் அரசாங்கத்தை எல்லாம் பார்க்குறாங்க. மூடி ஜெபம் பண்ணு, எல்லாம் திறந்து ஜெபம் பண்ணுகிறான். எல்லாம் அரசாங்கம் பார்க்குது. ராஜாவுக்கு மெசேஜ் போயிட்டே இருக்குது. ஐயா நீங்க சொன்னீங்க உங்களுக்கு கும்பிட மாட்டான், யாரை கும்பிட்டுங்கிறான்? அந்த சாமியை கும்பிட்டுங்கிறான், இயேசு கிறிஸ்துவை. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான்.
ஹல்லேலூயா. உயிரை கொடுத்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மட்டுமே. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இன்னும் அதிகமாகணும், இன்னும் அதிகமான நம்பிக்கை. இயேசு கைவிட மாட்டார். கொஞ்சம் தான் நீ கஷ்டப்படுவேன், ஆனால் அனுமதிக்கிறார். பிறகு நீ உயர்த்தப்படுவேன், பிறகு நீ ஆஸ்வதிக்கப்படுவேன், மேன்மையுடையவர். கர்த்தரே செய்வார், தேவன் செய்வார். நம்புற மாத்திரம் 2 கருத்தை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் மகிழ்ச்சியோடு கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரு வார்த்தை சொன்னாரே, நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருந்தான். நைட்டு என்ன நடத்துகிறான் கெபியில். அதை சொல்லுங்க பாருங்க. எல்லா சிங்கமும் கைத்தட்டி பாட்டு பாடுது. பாடுறீமா? சொல்லுங்க. நீ தான் பாட மாட்டேன், கைத்தட்ட மாட்டேன். சிங்கெல்லாம் பாடி இருக்கும், கைத்தட்டி இருக்கும், எல்லாம் ஆராதனை பண்ணி இருக்கும், கூட ஆராதனை பண்ணியிருப்பாரு. நீ செய்திருப்போம் ஏசப்பாங்க வந்துடுவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு ராஜாவை தட்டுறான். தானியேலே, அவனுக்கு தெரியாம ஜெயில போட்டோம்பா, செத்துட்டியா? அவனுக்கு தெரியப்பா. சத்தம் திரும்ப வெளியே வருது. ராஜாவே என்று வாழ்க. ஹல்லேலூயா. எம்பிரி சத்தம் வெளியே வருது. ஜெபித்த தானியேல். அதையே சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் அவனை காப்பாத்துச்சா? உபாஸ் கொடுத்து நீ வரிய ஜெபனை காப்பாத்தமா? நிச்சயம் காப்பாற்றும். இன்னும் காப்பாற்றும். உன் பிள்ளைகளை காப்பாற்றும், உடைய பேர பிள்ளைகளை காப்பாற்றும், சந்ததியே காப்பாற்றும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கைத்தட்டி ஆமென் சொல்லுவோம். உற்சாகத்தோடு கை உற்சாக தட்டி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாசத்துக்கு போகணுமா? அவ்வளோ தூரமாக போகிறது டயர்டாக இருக்குது. ஹல்லேலூயா. நீ வந்துட்ட பத்தியா? குடும்பம் காப்பாற்றப்பட்டுரும். இப்படி காப்பாற்றப்பட்டுருவாங்க. நான் பார்த்துல வந்துட்டேன், அவர் நோக்கி நீ வந்துட்டேன். You are really great. ஆமென் சொல்லுவான். கர்த்தரை உயர்த்த போறார். பல ஆயிரம் மக்களுக்கு மத்தியிலே இயேசுவை பயன்படுத்த போறார். ஜெபித்த தானியேல், தேவாவை பற்றி தானியேல். அதை சொல்லுமா? வெளியில போனா ஜோம் பண்ணுற சத்தம் கேட்குது. ராஜா கூப்பிடுறார், தானியேலே, தேவன் தப்பிக்கு வந்தவரா இருந்தாராப்பா. சொல்றான், வாழ ராஜா, நான் பத்திரமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த கெபிக்கு நீ போனாலும் ஒரு உயிரை காப்பாற்றி இயேசு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நிறைய பெரிய சாட்சி.
எத்தனை மந்திரம், எத்தனை மாயம், தலைக்கு மந்திரம், காலுக்கு மந்திரம், கைக்கு மந்திரம் நடந்து வராரு. இப்போ அல்லேலூயா வருஷமா மந்திரம் வச்சா யாருக்கு என்னுடைய தெரிஞ்சாங்க. அல்லேலூயா தைரியமா நிற்கிற கடைசி மாசத்துல எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செய்யவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செய்யவே, சாத்தானு சகல வலிமையை அதிகாரம் எனக்கும் சொல்லும், சாத்தானு சகல வலிமையை அதிகாரம் எனக்கும். ஒரு பிரேயர் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு 9 அடியில் ஒரு பெரிய நாகப்பாம்பு தரையில் படுத்திருக்கு, நல்ல கருப்பு கலரில் இருக்கு. அல்லேலூயா. என் கூட வந்த தம்பி ஏற்றி அப்படி ஏற்றினா அந்த பாம்பை. அல்லேலூயா. ஐயா பாம்பு ஏற்றிட்டா ஐயா, தலைத்து இப்போ அது கத்த சுற்றுவேன், நீ ஒன்றும் பண்ணாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நல்லா கருத்தை பார்க்க நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும் ரோட்டில் படுத்து கரெக்டாக வச்சுட்டு அதுவும் இது ஒயர் சொல்லிட்டு மேலே ஏற்ற உடனே தலைத்து இப்போ அது கத்த சொல்லிட்டு நல்ல கருத்தை நான் கருணா. அல்லேலூயா. பிரைஸ்தான் இன்னொரு ஏற்ற மேலே ஏற்றுறான், மொத்தம் நசிங்கி போச்சு. அதையே சொல்ல பார்க்குறேன். நான் பயம், ஐயா பாம்பு கிட்ட கூட வருமா, வராது போய் சொல்லாம செத்து போச்சு போ. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இந்த கர்த்தரை காக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? தானியேலின் தேவன் தான் உன் தேவனா இருக்கிறார். உன்னை தப்புவிக்க வல்லவனா இருக்கிறார். உன் ஜெபம் சரியா இருந்தா, உன் முழங்கால் சரியா இருந்தா, நீ உத்தமனா இருந்தா, அவன் தொடர முடியாது. இயேசு நாமத்துல கர்த்தருக்கு பெரிய சாட்சியா வாழ போறேன். அதெல்லாம் சொல்லுவான். கர்த்தர் கிரியை செய்வாரா? இன்னும் ஒன்று சொல்லி நான் 10 நிமிஷம் முடிக்க போறேன். அடுத்தது வந்து ஜெயித்த தானியேல். அல்லேலூயா. தேவாவை பெற்ற தானியேல் முதல் வாசி, 2வது ஜெபித்த தானியேல், 3வது ஜெயித்த தானியேல், ஜெயம் பெற்ற தானியேல். அதெல்லாம் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, என்ன உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்வாராக. அதே தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28, 24 வாசிக்க சொல்லுவோம். 6:28 வாசிங்க. போல்டா வாசிங்க, நச்சல் வாசிங்க. காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. சொல்லுங்க. ஆனா ஓரவஞ்சனை பண்ணா நமக்கு இந்த பாரம்பரியம் பாப்பாரா? அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. அப்போ ஜெயமா இருக்குமா? இனிமேல் ஜெயமா தான் இருக்க போகுது. எத்தனை தோல்வி கர்த்தர் மாற்றி போட போறாரு. தொழிலே ஜெயம், வாழ்க்கையிலே ஜெயம், உழைப்பிலே ஜெயம், நீ ஜபத்துல பெரிய ஜெயம், நீ பாடுற பாட்டுல பெரிய ஜெயம், நீ போற பாதையில ஜெயம், இருக்கிற இடத்துல ஜெயம், நீ பிள்ளைகள் மத்தியில பெரிய ஜெயம் கர்த்தர் கொடுக்க போறாரு. கைத்தட்டி ஆமென் சொல்லி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி தானியேல் 1:20 வாசிங்க. சீக்கிரம் 10 வாசிங்க. தானியேல் 1:20 வாசிங்க. 1:20 தானியேல் 1:20. எந்த விஷயத்தில் கேட்டு விசாரித்தானோ எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். யார? தானியேல் கூட இருந்த 3 பேர், சாத்ராக் மேஷாக் அதெல்லாம் கண்ணடி இருக்கு, ஃபுல்லா அடிச்சுன்னு நல்லா பார்த்தா தானியேல் ராஜா செக் பண்ணி பார்க்கலாம். என்ன அந்த மூஞ்சில ஒரு மாதிரியா இருக்குது, தானியேல் பிரச்சனை இருக்கானே, காய்கறி சாப்பிட்டா கர்த்தர் சோதரம், ரொம்ப சமர்த்தனா இருக்கானே, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கானு சொல்லிட்டு தானியேல் பார்க்கிறான். அல்லேலூயா. அவன் சாப்பிட்ட பொருள் சமர்த்தராக்கல, உள்ள காரியம் சமர்த்தரா மாசி கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு போய் ஜோமியா சாப்பிட்டா கர்த்தர் சோதரம், கேரட்ஸா விசுவாசிக்கிறேன். அப்ப சமர்த்தரா 10 மணி சமர்த்தர கண்டான். அப்ப ராஜா கேள்விக்குறி, நைட்ல தண்ணி அடிச்சா சாப்பிட்டான், கறிமீன சாப்பிட்ட முகம் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஜெயம் பெற்ற தானியேலை பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்பொழுது ஜெயம், ஜபத்துல ஜெயம் பெற்றான், வாக்கில ஜெயம் பெற்றான், கிரியில ஜெயம் பெற்றான், ஜெயில ஜெயம் பெற்றான், சிங்ககேபில ஜெயம் பெற்றான். ஜெயித்து கொண்டே வருகிறான். வசனவாசியம் தானியேல்காரன் எங்க ஜெயமா கர்த்தர் மாற்றி கொடுத்தாருனோ அதே வரலாம் கர்த்தர்
கொடுக்க போறாரு இன்னைக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாளை பெரிய சரித்திரம், பைபிள் எழுதப்பட்ட சரித்திரம், கர்த்தர் பேர் சரித்திரம் எழுதாண்டு நான் விசுவாசிக்கிறேன். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரிய செய்வாரா? கரங்களை உற்சாகம் உயர்த்தி, 2 கரத்தை மேல உயர்த்தி கர்த்தர் பெரிய செய்ய போறாரு. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. 2024 கர்த்தர் காரியம் ஜெயமா கர்த்தர் மாற்ற போறாரு. இந்த வருஷம் முழுவதும் தோல்வியை சந்திச்சிருப்ப, அல்லேலூயா, போராட்டம் வந்திருக்கும். பல போராட்டம், கோர்ட்டு கேஸ்ல, குடும்ப வாழ்க்கையில பல போராட்டம் உன்னை சூழ்ந்திருக்கும். 2024 கர்த்தர் பார்த்து ஜெயமா கர்த்தர் மாற்ற போறாரு. எல்லாம் ஆச்சரியப்பட போறாங்க. இது எப்படி ஆயிற்று? கர்த்தரால ஆயிற்று, தேவனால ஆயிற்று, தேவனால ஆயிற்று. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலை போட்டு நசுக்குனாங்க. கூட இருக்க மக்கள் மூலமா, அரசாங்கத்தை, அவருடைய சிச்சுவேஷன்ல தானியேல் அசைக்கவே முடியவில்லை. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்துச்சு. ஆமென். அது கர்த்தர் இன்னைக்கும் மாறல, இயேசு இன்றைக்கும் மாறல, உன்னோட கூட தான் இருக்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கை யோசிக்கிறீங்க? ஒரு கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த மாத வேளையிலே, இந்த கடைசி மாசத்துல 3 குறிப்பை ஜெயித்த தானியேல், செபித்த தானியேல், தேவாவை பெற்ற தானியேல். இன்னைக்கு 3 பற்றுக்க போறேன். சபத்துல ஜெயிக்க போறேன், ஜெயம் பெற போறேன், தேவாவை பெற்றுக் கொள்ள போறேன். நம்பிக்கைக்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கிரியை செய்ய போறார். நீ அற்புதத்தோட வீட்டுக்கு போக போறேன். பெரிய அற்புதத்தை நீ பெற்றுக் கொள்ள போகிறேன். தேவன் செய்ய போறார். வந்த அத்தனை பேர் பாக்கியவான்கள் விசுவாசிக்கிறேன். இரவெல்லாம் ஜெபித்து விட்டு வந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்க சேலஞ்ச் பண்றேன். அடுத்த வருஷம் நீங்க 2026 நீங்க பிரவேசிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஜெயம் பெற்றுக் கொள்வீங்க. நம்புறீங்களா பிரதர்? 1000 வருஷம் பைபிள்ல இருக்கு. கத்துக்கொள்ள வச்ச ஒரு பெரிய வாக்குத்தத்தம். அதில் முழுதாக நீ ஜெயமா வாழ போற. தானியேலுக்கு அதையில சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அங்க சிங்க டிபி ஜெயிக்கல, அவன் ஜெபம் ஜெயிச்சிச்சு. தேவனை பிடிச்சு கொண்டான், கர்த்தரை பிடிச்சுக்கிட்டான். செத்தாலும் பரவாயில்ல, வாழ்ந்தாலும் பரவாயில்ல, தெய்வத்தான் அவன் பார்த்து பிடிச்சுக்கிட்டான். ஜெபம் காப்பாத்திடுச்சு. பிள்ளைகளே, அன்பு சகோதரா சகோதரியே, உங்க வாழ்க்கை எத்தனை தோல்வியை சந்திச்சிருப்பீங்க, நெருக்கத்தை பார்த்துருப்பீங்க, பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் 2026 வருஷம் உன் காரியம் ஜெயமா கர்த்தர் மாற்றப்படுறாங்க. நம்புறீங்களா சிஸ்டர்? எப்படி படிப்பில் ஜெயம் பெற போறாங்க. சில பிள்ளை படிக்கவே மாட்டுறாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டுறாங்க, ஸ்கூலுக்கு போனால் பாடம் புரிய மாட்டேங்குது, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சில பெற்றோர்லாம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாக்குன பிள்ளைங்க 2026 ஒவ்வொரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல நீட்ஸ் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவாங்க, 10th பாஸ் பண்ணுவாங்க, +2 பாஸ் பண்ணுவாங்க, +1 பாஸ் பண்ணுவாங்க, 8th பாஸ் பண்ணுவாங்க, 9th பாஸ் பண்ணுவாங்க. காரி ஜெயமா கர்த்தர் மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆமென் சொல்லு. கர்த்தர் அற்புதம் செய்து விட்டார், அற்புதம் செய்து விட்டார். இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு இன்னும் பலமுள்ள பாத்திரமாய் நிற்கிற கர்த்தர் உயர்த்தார். ஹல்லேலூயா. இன்னொரு தலைப்பில் வாசித்தோம். தேவாவியை பெற்ற தானியேல், ஜெபித்து தானியேல், ஜெயம் பெற்ற தானியேல். 3 பொருந்துமா இல்லையா? அப்போ நீங்க பண்ண முடியுமா? நிச்சயமா ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் பெரிய இல்லை, நமக்கு ஆரோக்கியம் தான். கர்த்தரை சொல்றோம், நம்மளுக்கு மனுஷன் ஆகிறோம். அதை கர்த்தரை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. சோதனை வந்த பொழுது அவர் கர்த்தரை யார் பிடிச்சுக்கிட்டார்? அவரு கர்த்தரை பிடிச்சுக்கிட்டார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எத்தனை சோதனை வந்தாலும் அவர் கெட்டிமா பிடிச்சிங்க, முடிவு ஜெயமா முடிச்சது வந்தவர். எந்த தோல்வி வந்தாலும் கடைசி முடிவில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆரம்பமெல்லாம் தோல்வியா இருக்கும். ஐயோ அங்கே பிரச்சனை கடைசி ஃபினிஷிங்கில் பலமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆண்டவர் ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுவார், ரொம்ப லேட்டாக ப்ராசஸ் பண்ணுவார், ஆனால் பர்ஃபெக்டாக முடிப்பார் ஆண்டவர். அவன் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவார், ஸ்லோவாக கொண்டு போவார், ஆனால் கடைசியை பார்த்தா பர்ஃபெக்டாக முடிப்பார். தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இந்த வாழ்க்கையில் இந்த 11 மாதம் எவ்வளோ ஜெபம் பண்ணிருப்பீங்க, உபவாசம் போட்டிருப்பீங்க, கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆண்டவரே ஒன்றுமே நடக்கலையே, nothing to happen, what I do and ஒண்ணு நடக்கல, என்ன செய்யுது? கர்த்தர் சொல்றாரு, நீ போட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் பத்திரமா இருக்குது, பதில் கொடுக்க போற இயேசுப்பா. ஆமென்.
ஆண்டவரே அதோட மாசத்துக்கு ஜெபம் பண்ணிருப்பாரு. ஆனா கடைசி கடைசி இல்லையா இவர் செய்திருவார். அவனுக்கு எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீ தளர்ந்து போகாம இருந்தா ஏற்றக்கால அறுப்பு ஏசப்ப நாமத்துல தளர்ந்து போகாம இருங்க, சோர்ந்து போகாம இருங்க, தைரியமா இருங்க. பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியா வாழ்வீங்க. அதைய சொல்லுங்க பகரம். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. நீங்க ஜெயிக்க முடியுமா? இந்த வார்த்தை அப்படியே கைவை சொல்லுங்கப்பா. ஆண்டவரே என் காரியம் ஜெயமா இருக்கணும்ப்பா. நான் பல முயற்சி பண்றேன், என் பிள்ளை திருமணத்துக்காக முயற்சி பண்றேன், படிப்புக்காக முயற்சி பண்றேன், நல்ல பிசினஸ்க்காக முயற்சி பண்றேன், இது நடக்க சொல்லி மனசுல பெரிய ஆதங்கம் இருக்கு. கைவை ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரின் காரியம் 2026 கத்த ஜெயமா மாற்ற அப்படின்னப்பா. சத்தமா சொல்லுமா? ஒரு குட்டி ஜோமெல்லாம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் குறிப்புக்காக உங்க குறிப்பு மனசுல வச்சுங்க. நான் பொதுவாக ஜோம் பண்ண 2 நிமிஷம் அந்த ஜபத்தை கேட்கப்படுறாங்க. கொஞ்சம் சோப்படி அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி என்னோட சேர்ந்து குட்டி ஜபம் அது உங்களுக்கு ஜபிக்கப்படும். அல்லேலூயா. எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க தேவைக்கா கமிட்மெண்ட்டுக்காக, ஆனால் அது தவறிப்பது கர்த்தரை சொல்றேன். கர்த்தர் சொல்றார், ஆண்டவரே தானியேல் காரியம் ஜெயமா இருந்துச்சு. அதன்படி கர்த்தாவே கை உயர்த்தப்பட்ட மக்களுக்கு நான் பாரப்படுங்க. சில பிள்ளை திருமணம் ஆகாம இருக்கிறாங்கப்பா, தன் பிள்ளை கொடுத்து பாரமா இருக்கிறாங்க. அருமையான கிரேசி அம்மா உங்களை வேலை கற்று திருமணம் செய்யப்பட ஆச்சரியப்பட போறேன். எனக்கு அநேக மக்கள் பிசினஸ் போய் பயங்கரமா இருக்கு, சோர்ந்து போய் இருக்கிறீங்க. கர்த்தரை வாய்க்க பண்ணி கொடுக்கப்படாது. உங்களை கையை மேலே உயர்த்தி கர்த்தர் செய்யப்படுறாரு, உங்களுக்கு தெய்வம் செய்யப்படுறாரு. நிச்சயம் நீங்கள் வருகின்ற நாட்களிலே, வருகின்ற புதிய ஆண்டிலே 2026 வருஷம் துவக்கத்திலே கர்த்தர் ஜெயமா மாற்றப்படுறாரு. ஆமென் சொல்லுவோம். யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ தலை குடிஞ்சு போறாங்க, தலை குடிஞ்சு போறாங்க. காசு ஏமாத்திருப்பாங்க, பொருள் ஏமாத்திருப்பாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். கர்த்தரை யுத்தம் செய்ய போறாரு, கர்த்தரை யுத்தம் பண்ண போறாரு. அல்லேலூயா. ஜபத்தை கேளுங்க சுவாமி. கர்த்தர் மைப்படுகிறார். பெரிய ஜெயத்தை கொடுங்க, பெரிய வெற்றி கொடுங்க, பெரிய சமாதானத்தை கொடுங்க. கர்த்தர் கிரியை செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும் ஆண்டவர் நாமத்தில் நல்ல பிதாவே. கைத்தறி ஆமென் சொல்லணும். கர்த்தர் தாமே வார்த்தையில் வந்தவர் ஓடி மறைந்து ஆசீர்வதிப்பாராக.